ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து செம்மையான ஒரு கம்ப்ளைண்ட். இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ வந்து கஸ்டமர் கொண்டு வந்துருக்காங்க. வண்டிக்கு பிக்கப்பே கிடையாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வண்டிக்கு பிக்கப் பண்ணுறதே எதுவுமே கிடையாது. ஏதாவது கம்ப்ளைண்ட் இன்ஜின் சைடு அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்னிங் லைட் எரிஞ்சிடும். அதனால வார்னிங் லைட்டும் இதில் வந்து எரியல. அதனால இந்த கம்ப்ளைண்ட் வந்து மண்டையை பிச்சுக்கும். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்னைக்கு ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்க. உங்களுக்கு எப்படி எப்படி ஒர்க் பண்ணுறேன், என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்து எப்படி எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஏபிஎஸ்க்கும் இதுக்கும் வந்து எந்த வகையான சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து எம்ஐ லேம்பு செக் இன்ஜின் லைட்டே எரியலை. அப்படி எரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிக்கப் கம்ப்ளைண்ட் வருது, ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு ரேஸ் ஆகி போக மாட்டேங்குது அப்படின்னா, மூவிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஃபியூல் ஃபில்ட்ரு சைடு கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை ஏர் ஃபில்ட்ரு சைடு கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸாஸ்ட் சைடு கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வண்டியில் செக் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து அந்த ஏபிஎஸ்க்கும் இதுக்கு ஏபிஎஸ் வந்து செப்பரேட் கம்ப்ளைண்ட், அதுக்கும் இதுக்கும் எந்த வகையான கனெக்ஷன் கிடையாது. ஓகேவா? அதில் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னு பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஏர் ஃபில்டர் வந்து ஆரம்பிக்கணும். அதனால வந்து ஏர் ஃபில்டர் வந்து செக் பண்றோம். ஏன் அப்படின்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஃபில்டர் பார்க்கணும். இதுல வந்து சரியாகலை அப்படின்னா தான் அதுக்கடுத்து ஃபியூல் ஃபில்டர் போகணும். அதுலேயும் அரெஸ்ட் ஆகலை அப்படின்னா தான் அந்த எக்ஸாஸ்ட்ல ஏதாவது பிளாக் இருக்கா, சைலன்சர் போட இதுல வந்து பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏர் ஃபில்டர் கழட்டி இதில் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த ஏர் ஃபில்டர் கட்ட முன்னாடி நம்ம அந்த ஏர் மாஸ் சென்சார் வயரையும் நம்ம கழட்டி விட்டுருணும். ஐயோ, இங்கே பார்த்தீங்களா ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குன்னு. மேக்சிமம் வந்து இந்த மாதிரி போகிறது ரேர். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டான டைமிங்கில் ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டருக்கு வந்து இது சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். பாருங்கள், இது வந்து ஏர் மாஸ் சென்சார். இந்த சென்சாரையே வந்து பிளாக் பண்ணிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஏர் வந்து எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படின்றத சென்ஸ் பண்ண முடியல. சென்ஸ் பண்ண முடியாதனால உங்களுக்கு இந்த டீசல் வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும், இன்ஜினுக்கு ஒவ்வொரு சிலிண்டருக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து அசியூம் பண்ண முடியல. அதனால தான் உங்களுக்கு வண்டி வந்து பிக்கப் எதுவுமே உங்களுக்கு போகவே இல்லை. இதுதான் கம்ப்ளைண்ட். ஓகேவா? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அவங்க வந்து செக் இன்ஜின் லைட்டோ வார்னிங் லைட்டு எதுவுமே வந்து எரியாது. ஓகேவா? இங்கே பாருங்க, எப்படி தனித்தனியாக பிஞ்சு பிஞ்சு வருது பாருங்க. இது வந்து ஆக்சுவலி இது வந்து வெட் டைப்பில் இருக்கும். அதாவது ஆயில் பசையோட இருக்கும் இந்த ஃபில்ட்ரேவும். அது வந்து இப்படி பாருங்க ட்ரை ஆயிடுச்சு. இவங்க மாற்றிருக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட இப்படியே ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான மெயின்டெனன்ஸ். இதனால ஒன்றும் அவங்களுக்கு இன்ஜின் தான் பிரச்சனையாகும், வேற ஒன்றும் ஆகாது. சரிங்களா? இன்ஜின் டர்போ அடியாகும், இன்ஜின் போர் வந்து வேகமாக தேய்மானம் ஆகும். இந்த மாதிரி சைடு பிஸ்டன் சைடு இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் ஆகும். நூடுல்ஸ் மாதிரி பிஞ்சு போகுது பாருங்க. இது வந்து ஜன்னலமாக இருக்குது பார்த்தீங்க. இதுனா ஃபில்ட் வந்து லேயராக வரும் பார்த்தீங்களா? அதனால வந்து மேலையும் கீழே ரெண்டு பக்கத்துக்கு சேஃப்டியாக இருக்கும். இது வந்து டர்போ உள்ள சக் பண்ணி இழுக்கும்போது வந்து தனியாக பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காண்டி வந்து வச்சிருப்பாங்க. அதுவே எப்படி பிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு நூடுல்ஸ் மாதிரி உதிருது தனித்தனியாகும். இந்த மாதிரி ரொம்ப மோசமான மெயின்டெனன்ஸ். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. சும்மாவே இந்த ஸ்காட் மஹிந்திரா ஐட்டம் எல்லாமே பயங்கரமான செலவு வைக்கும். இந்த ஹோஸ் தான் வந்து டர்போக்கு உள்ள போறது. அப்படிப்பட்டது வந்து ஃபில்டர் பண்ணி தான் உள்ள போகணும். அந்த ஃபில்டரே இவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னா என்ன விஷயம் யோசனை பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ஆர்பிஎத்துக்கு மேல வந்து இந்த டர்போ வந்து இன்புலேட் வந்து உள்ள சுத்தும். அப்போ மெல்லிசான ஒரு சின்ன தூசி போனாலும் உங்களுக்கு அடிச்சு கோர் அடிச்சு எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தயவு செஞ்சு மாத்திருங்க. இப்போ வந்து டர்போட இன்லெட் ஹோஸ் வந்து நம்ம பிளாக் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இப்போ க்ளீன் பண்ணும்போது டஸ்ட் உள்ள ஏறிடக்கூடாது. அதுக்காண்டி இப்போ வந்து பாட்டம் பாடி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். இது வந்து ஏர் ஃபில்டரோட பாட்டம் பாடி. அதோட மேலே வர அந்த வலை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஏர் மாஸ் சென்சாரை கழட்டி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து ஏர் மாஸ் சென்சார் இல்லை ஏர் ஃப்ளோ சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சு இவ்வளோ தூரம் அடைச்சதுனால வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏர் உள்ளே போகுது அப்படின்றது இந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணாது. அதனால வந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு தேவையான டீசல் வந்து பம்ப் வந்து அனுப்பாது. பம்ப் பண்ணி அனுப்புனா தான் உங்களுக்கு உள்ளே வந்து டீசல் போகும், கரெக்டான பிக்கப் எல்லாமே இருக்கும். இது வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணணும், கேர்ஃபுல்லாக. உள்ளே எதுவும் தட்டி அந்த சென்சார் உள்ள ஃப்ளமன் வந்து அடி ஆயிடக்கூடாது. அடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சென்சார் கரெக்ட் ஆகிடும். அதனால் பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஏர் ஃபில்டர் மாற்றிட்டு நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணலாம். ஏர் ஃபில்டர் ஃபிட் பண்ண முன்னாடி அதோட கிரில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து தான் நம்ம ஏர் ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணோம். ஏன்னா தனித்தனி லேயராக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் வந்து உங்களுக்கு கீழே போயிடும். அதுக்காண்டி வந்து இந்த கிரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆயில் டைப் பார்த்தீங்களா? எவ்வளோ ஆயில் ஒட்டியிருக்குன்னு என் கையில். இப்போ வந்து ஏர் ஃபில்டரோட டேப் வந்து அதோட கிரில் வச்சு நம்ம கரெக்டாக மாட்டிடும்.
அது கூட சென்சார்ஸையும் கரெக்டாக மாட்டிடும். ஈஸியாக இருக்க வர பைப் ஒன்று போவோம், அது வந்து மாட்டா போட்டுருந்தாங்க, அதையும் கரெக்டாக மாட்டு போல்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டு ஃபிட் பண்ணி நம்ம நெருக்கி வேலைகளை வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? நம்ம சேனல்ஸ் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து மார்க்கெட்டிங் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா தகவலும் வந்து போய் சேரணும் அப்படின்றக்காக நம்ம நோக்கம் தான். வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குரிய நான் பதிலை வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம வந்து அடுத்து வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாராவது கார் வச்சுருந்தாங்களா இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் இப்போ. வண்டி ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் போட்டு டர்ன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் எத்தாப்புல பின்னாடி வரவங்க எப்படி இருக்காங்க தெரியாது. இப்போ வண்டியில் பிரேக் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதான் நான் உங்களுக்கு சவுண்டு சரியான சவுண்டு கிடைச்சி பார்த்தீங்களா? இது வந்து ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் இருக்குது. அதனால் வந்து பின்னாடி சைடில் கம்ப்ளைண்ட் இருக்க போது ஏதாவது ஒரு வீல் வந்து பிரேக் பிடிக்கல, அதனால் இன்னொரு வீல் வந்து ஒராசிட்டு போகும் உங்களுக்கு ரோட்டில். ரொம்ப நல்லா பிடிக்கல, ஈவனாக பிடிக்கணும்ல, பிடிக்கலன்னா அந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் ஆகும். வண்டி இப்போ பிக்கப் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாங்கன்னா தெரியும். வண்டி ஓவர்டேக் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மஹிந்திரா செக்மெண்ட்டில் வந்து ஸ்கார்பியோ மட்டும் இல்லை, எல்லா வண்டிகளுக்கும் இந்த பாடி குலுங்கிறது வந்து இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காண்டி சஸ்பென்ஷன் அப்படி போட்டுருப்பாங்க. ரொம்ப டேர்னிங்கில் ஓவர் ஸ்பீடில் போய் பிரேக் அடித்தா ஸ்கிட் ஆகிரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நிறையா இதில் இஷ்யூ வருது. ஓகேவா? அடுத்து வந்து ஏபிஎஸ் பிரேக் என்னென்னு பார்க்கணும். பிக்கப் கம்ப்ளைண்ட் சரியாயிருச்சு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி இந்த கம்ப்ளைண்ட் முடிஞ்சிருச்சு. பிக்கப்னால் சூப்பர் அட்டகாசமாக இருக்குது. அதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வரும். பார்த்தீங்களா? இவங்க மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால இப்போ வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து வேறு எதனா டர்போ சைடு வேறு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா டர்போ சைடுனா ஆயில் அடிக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரி டஸ்ட்டு உள்ளது, இந்த ஏர் ஃபில்டரில் இருக்கிற எல்லாமே வந்து டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா உங்களுக்கு டர்போ தான் செக் பண்ணும், உள்ள செக் பண்ணி இன்லெட்டுக்கு வந்து உங்களுக்கு அனுப்புறது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இவ்வளோ டஸ்ட் இருக்கு போய் உங்களுக்கு ஃபில்டரில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் டஸ்ட்டு எல்லாமே வந்து இப்போ டர்போவுக்கு போய் அஃபெக்ட் ஆனதால் டர்போ கம்ப்ளைண்ட் ஆகி டர்போவில் வந்து லீக்கேஜ் ஆகுது. இந்த மாதிரி பெரிய பெரிய செலவுகள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வச்சிரும். அதனால் வந்து சின்ன விஷயமா இருக்கும்போதே, அதான் பேசிக்கே சொல்கிறேன் நான், பேசிக்கலே சின்னது ஆயில் சர்வீஸ் இந்த மாதிரி சர்வீஸ்களை வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறது வந்து பீரியாடிக்கலாக பார்க்க வேண்டியது வந்து கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு பெரிய செலவில் தான் கொண்டு போய் விடும். அதனால் வந்து உங்களுக்கு வண்டி மெயின்டெனாக உங்களுக்கு கண்ட்ரோலில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ரெகுலராக செய்ய வேண்டிய செலவுகளை வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், மாற்ற வேண்டியதை மாற்றி தான் ஆகணும். அதனால் கம்பல்சரியாக நீங்கள் மாற்ற வேண்டியதை அசால்ட்டாக விடாமல் மாற்றிடுங்க. அதுதான் உங்களுக்கு நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த உங்களுக்கு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்ஸ்களை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுகள் வரும், இதில் வந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறது என்னன்றதை நீங்கள் ரெகுலராக இந்த சேனலை வந்து பாருங்கள். இந்த ரெகுலராக நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டெய்லி டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி வர கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவில். ஓகே, பாய்.